ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி எல்ஐசி மற்றும் அதானி குழுமத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அது என்ன? எதனால இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த சனிக்கிழமை காங்கிரஸ் கட்சி ஒரு விசாரணை கோரிக்கைய வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிதி அமைச்சகமும், நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிற அதிகாரிங்களும் எல்ஐசிய வற்புறுத்தி அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல 33,000 கோடி முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தது மே மாதம் 2025. சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப்ல நடந்தா என்ன நடக்கும்? என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மேல நம்பிக்கை வரும். அதனால நெறைய முதலீட்டாளர்கள் அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இத காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு சொல்றாங்க. எல்ஐசில இருக்கிறது மக்களோட பணம். மக்களோட பணம் சுமார் 33,000 கோடியை எடுத்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த குற்றச்சாட்டு. சரி, இந்த குற்றச்சாட்டு எதனால வந்தது? காங்கிரஸ் கட்சி எதனால இத இப்போ சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற நாளிதழ்ல வந்திருக்கிற ஒரு செய்தி தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்ஐசி அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் எதுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நீதிமன்றம் கௌதம் அதானி மேல ஒரு லஞ்ச குற்றப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த இன்வெஸ்ட்மென்ட் நடந்திருக்கிறது தான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்தும், அப்புறம் இந்திய அரசாங்கம் கிட்ட இருந்தும் எந்த ஒரு பதிலும் திருப்பி அளிக்கப்படவில்லை இப்போ வரைக்கும். காங்கிரஸ் கட்சி இப்போ ஆளும் அரசாங்கத்து மேல பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா மோடிய டார்கெட் பண்ணியே இந்த கண்டனங்கள் இருக்கு. அதாவது இந்த எல்ஐசிங்கிறது மக்களோட பணம். இந்த மக்களோட பணத்தை எடுத்து ஒரு பிரைவேட் கம்பெனியவோ, அந்த பிரைவேட் கம்பெனி முதலாளி மீது நம்பிக்கை வர்றதுக்கு, அப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்காக மக்களோட பணத்தை எதுக்கு எடுத்து முதலீடு பண்ணணும்? அப்படிங்கிற மாரி கேள்விய கேட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அமெரிக்க நீதிமன்றம் கூறியது, அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் கௌதம் அதானி கிட்டத்தட்ட 2,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்ட முன்வச்சாங்க. இந்த செய்தி வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே எல்ஐசியோட பங்குகள் பெரும் வீழ்ச்சி அடைந்தது. சுமார் 7,850 கோடி ரூபாய் வரைக்கும் சரிவை கண்டது எல்ஐசி பங்குகள். இதன் அடிப்படையில காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிட்டி, அப்புறம் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிஷன், இந்த 2 பேரும் இத தீவிரமா விசாரணை பண்ணி உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இத மொடானி மெகா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு. இதுல மொடானி அ அப்படின்னா, மோடியும் அதானியும் சேர்ந்து பண்ண ஊழல் அப்படின்னு சொல்லி இத விமர்சிச்சிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இத ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸோட செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு, அதாவது பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் ஆணையம், அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கௌதம் அதானிக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இத நமது இந்திய அரசாங்கம் ஏற்காமலேயே கிட்டத்தட்ட 1 வருடமா புறக்கணித்திருக்காங்க. இதனால தான் காங்கிரஸ் கட்சி மோடி அ அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையா சாடியிருக்காங்க. இந்த செய்தி வெளிச்சத்துக்கு வந்ததிலிருந்து சில கேள்விகள் எழுந்துள்ளன. எல்ஐசி அப்படிங்கிறது மக்கள் பணத்தை வைத்திருக்கிற ஒரு நிறுவனம். இந்த பணத்தை எடுத்து மற்றொரு நிறுவனத்தில முதலீடு பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மாரி முதலீடு நடக்கணும் அப்படின்னா, என்னென்ன புரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? என்ன ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு? இதுக்கான ரெகுலேட்டரி பாடி யாரு? இவங்கலாம் என்ன செக் பண்ணாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள் எழுந்துள்ளது. இதுல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கால் சென்டருக்கு கால் பண்ணும்போது கூட அவங்க ஒரு டிஸ்க்ளோஷர் குடுப்பாங்க. இந்த ஒரு கால் ட்ரெய்னிங்க்காக ரெக்கார்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஒரு சில வெப்சைட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா, அவங்க இந்த டேட்டாவ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் குடுத்து, இதுல ஐ கன்சென்ட் அ
டு யூஸ் திஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்க நெறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் இருக்கும்போது, மக்களோட பணம் கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் எடுத்து, இன்னொரு கம்பெனில எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணும்போது, இந்த மாரி பண்ணப்போறோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒண்ணு நடந்ததா? அப்படி இல்ல எந்த ரெகுலேட்டரி பாடி வந்து இதுக்கு அப்ரூவல் குடுத்தாங்க? இந்த மாரி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்க அரசாங்கம் என்னெல்லாம் பண்ண போறாங்க? அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது வரும் காலகட்டங்கள்ல ஒரு பெரிய விவாதப் பொருளாவே இருக்கும்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இத பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு செய்தியோட உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.